குழந்தைகளுக்கு கடவுளின் பெயர் ஏன் வைக்க வேண்டும்? கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, நடராஜா, சுப்பிரமணியா என்று கடவுளின் பெயர்களைத்தான் நாம் வைக்க வேண்டும். ஏன்? இதனை ஒரு கதையின் மூலம் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். கன்னோசி என்ற ஊரிலே அஜாமிலன் என்ற அந்தணன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் அந்தணனாய் இருந்தபோதிலும் தீய பழக்கங்களில் ஈடுபடல் ஆனான். அதனால் அவன் வாழ்வில் பாவங்கள் அதிகமானது. அந்த அஜாமிலன் என்ற அந்தணனுக்கு மொத்தம் 10 பிள்ளைகள். அவனது கடைசி மகன் நாராயணன் மீது அவனுக்கு அளவு கடந்த அன்பு. அவனை அடிக்கடி நாராயணா நாராயணா என்று கூப்பிடுவான். தனது வயதான காலத்தில் நாராயணனின் தந்தை அஜாமிலன் நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே விழுந்தார். அப்பொழுது அவர் தன் அன்பு மகன் நாராயணனை அடிக்கடி கூப்பிட்டு தன் அருகிலே வைத்து கொண்டார். ஒரு நாள் அஜாமிலனின் உயிர் பிரிந்தது. யமதூதர்கள் பாவமூட்டியுடன் இருந்த அஜாமிலனை கொண்டு போக காத்து கொண்டிருந்தனர். ஆனால் அதே நேரத்திலே திருமாலின் தூதுவர்கள் அங்கே வந்து அஜாமிலன் எவ்வளவு பாவியாக இருந்தபோதிலும் அவன் ஆயுள் முழுவதும் நாராயணன் என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தான். அது அவன் மகனின் பெயராக இருந்தாலும் அவன் உச்சரித்தது இறைவனின் நாமமே என்று சொல்லி அஜாமிலனை பெருமாள் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்கின்றோம் என்று கூறி யமதூதர்களை திருப்பி அனுப்பிவிடுகின்றனர். கடவுளின் பெயரை நாம் அறியாமல் சொன்னாலே இவ்வளவு புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கிறது என்றால் அந்த நாமத்தின் பெருமையை தெரிந்து கொண்டு நாம் அறிந்து கொண்டு அந்த நாமத்தை தினம் உச்சரித்தால் நமக்கு எவ்வளவு புண்ணியங்கள் கிடைக்கும் நினைத்து பாருங்கள். அதுவும் ஒரு வீட்டில் 2 குழந்தைகள் இருந்து 2 குழந்தைகளுக்கும் நாம் இறைவன் பெயரை வைத்தால் நமக்கு கிடைக்கும் புண்ணியமும் இரட்டிப்பாகும் அல்லவா? அந்த காலத்திலே குழந்தைகளுக்கு இறைவன் பெயர்தான் வைத்தார்கள். ஆனால் தற்காலத்திலே ஃபேஷனுக்காக ஏதேதோ பெயர்கள், அர்த்தமில்லாத பெயர்களை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் இன்றைய உலகிலே யாருக்குமே நிதானமாக பூஜை அறையிலே உட்கார்ந்து பூஜை செய்ய முடியாத நிலை இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் குழந்தைகளின் பெயர்களை கூப்பிடுவதன் மூலம் நிச்சயமாக இறைவன் நாமத்தை உச்சரிக்கும் பலன் கிடைக்கும். அதுவும் இந்த காலத்து குழந்தைகள் ஒரு முறை கூப்பிட்டால் பதில் சொல்வதில்லை. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவதில்லை. நாமும் ஒரு முறைக்கு 4 முறைகள் அந்த குழந்தைகளின் பெயர்களை சொல்லி கூப்பிடுகின்றோம். அதுவும் நல்லதுதானே? வீட்டில் எப்பொழுதும் இறைவன் நாமம் ஒலிக்கட்டும், நல்லதே நடக்கும். உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ வெரி மச்.